விசில் புஞ்சிரிகள்லாம் இன்னைக்கு பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. திருச்சி கிழக்குல இதுக்கு முன்னாடி யார் எம்எல்ஏ இருந்தாங்க, இப்ப யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்றாங்க அப்படின்லாம் பாத்துட்டு இருந்தேன். ஒன் மிஸ்டர் இனிகோ இருதயராஜ், அவர் தான் வந்து திருச்சி கிழக்கோட எம்எல்ஏ அண்ட் இப்பவும் வந்து அண்ணனை எதிர்த்து அவர் தான் கண்டெஸ்ட் பண்றாரு இந்த வருஷமும். இவரை பத்தின சில வீடியோஸ் எடுத்தேன். மக்களே, நான் சொல்ல பாருங்க, நம்ப மாட்டீங்க, அப்படியே கூஸ் பம்ஸ் தான். அப்படியே அவரோட பேச்சு ஆற்றலையும் அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமரையும் த வே இ நரேட்ஸ் அ ஸ்டோரி, அவ்வளவுதாங்க. விழுந்துட்டேன் நான். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பா கேட்கணும், கேளுங்களேன். விசில் புஞ்சிரிகள்லாம் இன்னைக்கு பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. இன்னைக்கு இருக்க நிலைமையை பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு, அவனை பேசக்கூடாதுன்னு தான் நாங்களும் இருந்தோம். இப்ப ரீசெண்டா ஒருத்தர் சொன்னாரு, அவன் சொல்றாப்ல, ஏன் வீட்டு வர மாட்டேங்கிறியே, பனையூர் விட்டு வரவே மாட்டேங்கிறியே, பனையூர் வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடக்கிறியே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் மேடையில சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, என்னை வந்து பனையூர் வீட்டுல வெளியே வரல, விஜய் வெளியே வான்னு என்னை கூப்பிடுறாங்க. என் வீடு என்ன தெரியுமா, தமிழ்நாடு தான் என் வீடு அப்படின்னு சொன்னார். என் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்டார். உடனே அவரே சொன்னார் ஆன்சரும், 8 கோடி பேர் வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அவ்வளவு பெரிய வீடா அந்த வீடு? சரிடா, 8 கோடி பேர் வீட்டுல இருக்கேன்னு சொல்லிட்டார். உடனே நம்மால் இங்க ஒருத்தர் லெட்டர் எழுதான். அன்புள்ள தம்பி விஜய்க்கு, தம்பி, நேற்று மீட்டிங்ல சொன்னபடி உன் குடும்பத்தில் ஒருவனான அண்ணன் குமார் பாசத்துடன் எழுதிக் கொள்வது. அப்பா அம்மா குடும்பத்தினர் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். கடிதம் தான். நீ ஷூட்டிங்க சாக்கா வைத்து பல நாடுகளுக்கு டூர் சென்று விட்டாய் என்று என் அம்மா சொன்னாங்க. உன் அண்ணனாகிய நான் மூட்டு வலியாலும் இடுப்பு வலியாலும் கடந்த 1 வருஷமாக அவதிப்படுகிறேன். தாய்லாந்தில் மசாஜ் செய்தால் வலி சரியாகும் என்று நம்ம குடும்ப டாக்டர் பரமசிவம் சொல்கிறார். எனவே குடும்பத்தோடு தாய்லாந்து சென்று வைத்தியம் பார்க்க 10 லட்சம் ரூபாய் ஒரு அமௌண்ட கொஞ்சம் அனுப்பிச்சு விடு. டாக்டர் பரமசிவமும் உனக்கு கடிதம் எழுதி உன் PA புசி ஆனந்திடம் கொடுப்பதாக சொன்னார். புசி ஆனந்த நம்ம குடும்பம் இல்ல, அந்த 8 கோடி பேர்ல அவர் வரல, அவர் பாண்டிச்சேரிக்காரரு. எனவே அவரிடம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லி அம்மா சொல்ல சொன்னார்கள் என்று கடிதம் எழுதினார். பாத்தீங்களா மக்களே, எனக்கு தமிழ்நாடே வீடு, 8 கோடி மக்கள் என் சொந்தக்காரங்கன்னு அண்ணன் சொன்னாராம். அதுக்கு உடனே லெட்டர் எழுதுனா நான் ஒருத்தன். எப்படி மூட்டு வலியா தாய்லாந்துக்கு மசாஜுக்காக அவர் போகணுமா அப்படின்னு டாக்டர் சொன்னாராம். 10 லட்ச ரூபா உடனே அனுப்புனாங்களாம். காமெடியா, சென்ஸ் ஆஃப் ஹியூமரா, பெரிய பாயிண்ட் எடுத்து வச்சுட்டாப்லையா. இவரு தானா அண்ணனை எதிர்த்து திருச்சி கிழக்குல போட்டி போட போறாரு? திருச்சி மக்களே, பின்றா போல மனுஷன் இந்த வருஷம். மக்களே, ஜோக்ஸ் அபார்ட், சோ அண்ணனை வந்து திருச்சி கிழக்குல வெகுவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற நீங்க தான் வைக்கணும். பிளீஸ் ஓட் ஃபார் விசில். திருச்சியில மட்டும் இல்ல, ஆல் ஓவர் 234 தொகுதியிலையும் தட்டுறோம் தூக்குறோம். TVK, உங்க ஓட்டு விசிலுக்கு. நன்றி, வணக்கம்.